மக்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஜென்ஸ் தமிழ் கேமிங். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லெண்ட்ரினா எட்ஸோட ரிவெஞ்சு தான் பார்க்க போகிறோம். நேற்று நம்ம வீடியோ போட்டிருந்தோம், ஆனால் நம்ம கடைசியில் தோற்றுட்டோம். ஆனால் இந்த வாட்டி நம்ம தோக்க மாட்டோம், அந்தளவுக்கு ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சும்மா ட்ரைனிங் தான் சொல்ல வேண்டியது, நான் ட்ரைனிங்கே எடுக்கலைங்க. பயமாக இருக்குது, எப்படி முடிப்போனோன்னு எனக்கு சரியாக தரல. சரி ஓகே, ஆனால் இப்படி இருந்தாலும் முடிச்சு ஆகணும். லெட்ஸ் கெட் இன் டு த கேம் ப்ளே வீடியோ. சரி ஓகே ஃப்ரெண்ட், நம்ம இப்போது எழுந்துக்கணும். இந்த வாட்டி நம்ம கரெக்டாக ஆடணும். இதே மாதிரி போன வாட்டி ஆடின மாதிரியே சவுண்டை கம்மியாக தாங்க வச்சுருக்கேன். அப்படியே ஆடிப்போம், பரவாயில்ல, பார்த்துக்கலாம். சரி ஓகே, இதை தட்டி விடு. இது 2 வாட்டி தட்டினா நமக்கு இந்த கட்டையை தருவானுங்க. இந்த கட்டையை போட்டு 4 வாட்டி அடிக்கணும். 1 2 3 4. ஓகே, கட்டையை ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த சைடு தான் போனோம், அதாவது லெஃப்ட்டு. சரி ஓகே, போட ஸ்ட்ரைட்டு. அவ்வளோதாங்க ஸ்ட்ரைக்கு. இப்போ நம்ம போனால் நமக்கு ஒரு மேப்பை தருவானுங்க. அப்படியே நம்ம அதை ஸ்ட்ரைக்காக எடுத்துகிட்டு அப்படியே ஓட வேண்டியது தான். ஓடுறா. அந்த ஸ்லெண்ட்ரினா கண்ணு பார்க்கறதுக்குள்ளே ஓடிடணும். ஏன் சொல்கிறேன்னா, இது அதோட கேமில் ரொம்ப பயங்கரமாக வருது. வா, எவ்வளோ பெரிய இது எம்மாடியோ, பார்க்க அப்படியே பிரம்மாண்டமாக இருக்குங்க. அநியாயத்துக்கு பெருசா. பா, எவ்வளோ பெரிய வீடுடா சாமி. இது 2 பேருங்களுக்கு எவ்வளோ பெரிய வீடு. சரி ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம 3rd ஃப்ளோர் போனோம். எதுக்கிட்ட 3rd ஃப்ளோர் போகிறோன்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் நமக்கு ஸ்வாட் கிடைக்கும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு 3rd ஃப்ளோர் போனோம். இந்த மாதிரி புக் ஷெல்ஃப் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃப்ளோர் அண்டு தான் போகிறோன்னு அர்த்தம். இது வரைக்கும் நண்டுன்னு எதுவும் பார்க்கல. இந்த ஸ்லெண்டர்மேன் அதான் போண்டாவாயோட புருஷனையும் பார்க்கல. சரி ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரைக்காக மேலே போயிட்டே இருப்போம். எவனும் இல்லைங்க, நமக்கு தான் லக்கு. நம்ம போய் அதுக்குள்ளே கத்தி எடுத்துருவோம். இது வரைக்கும் ஸ்லெண்டினாவையும் பார்க்கல, அது வரைக்கும் நல்லது தான். இன்னும் 1 ஃப்ளோர் இருக்குது. ஐயோ வந்துட்டாங்க. இவன் ஸ்லெண்டினா புருஷன் வந்துட்டான், ஸ்லெண்டர்மேனு. ஐயோ, அவனை வேறு அடிக்கணுமே. எங்கடா கத்தி? டேய் எப்பா, எத்தனை சுத்த விட்றானுங்க இவனுங்க. எறா கத்தியா? எம்மா அடிக்கிறாங்க இவன். போடு. அவள் தான் இன்னும் இன்னும் ஒன்றே வந்தான் தம்பி. அவள் தான்டா, கிளம்புடா வீட்டுக்கு. ஓகேங்க, இங்கே ஒரு கீ கொடுத்துட்டானுங்க. ஓகே, அதே மாதிரி தரானுங்களே. சரி ஓகே, நம்ம இந்த வாட்டி சீக்கிரம் கரெக்டாக முடிக்கணும். ஓகே, ஸ்ட்ரைக்காக முடிக்க வேண்டியது தான். ஓகே, இந்த சைடு திருப்பி இன்னும் ஒரு வாட்டி சுத்தா. சரி ஓகே, அப்போ இங்கேருந்து அங்கே கேமே ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்த ஃபுல்லாக நம்ம கிளியராக பார்க்கணும். வாடா தம்பி போடு. அவள்தான் இன்னும் ஒரு அடி தான் வாங்கிக்கோ. அவள்தான் போடா வீட்டுக்கு. இந்த நண்டால் தாங்க நிறைய வாட்டி அடி வாங்கியிருக்கேன். இப்போ எனக்கு லைட்டாக இந்த 2-3 வாட்டி ஆட இந்த பட்டன் பழகிடுச்சு. சரி ஓகே, இங்கே என்னடா இருக்குது? இங்கே அந்த இது போடணுங்க. அது என்னது, அந்த இடத்துக்கு போகணுன்னா 2 கீ தேவை. இது அந்த இடம்ல போல். சரி ஓகே, நம்ம அப்புறம் போவோம். ஃபஸ்ட்டு இந்த சைடு போவோம். இங்கே எதாவது இருக்காடா? ஏதா கொடுங்கடா ப்ளீஸ்டா. ஏதாவது கீ தாங்கடா, எனக்கு 2 கீ வேணும்டா, ரொம்ப முக்கியம்டா. அடப்பா, அவங்களா ஒன்றும் தரல. சரி ஓகே, ஆனால் இந்த கதவு சாத்திக்குதுங்க. சரி ஓகே, இந்த சைடு தான் இருக்காடா? ஏதா கொடுங்கடா தம்பி. டேய் ஓகேங்க, இங்கே எதாவது இருக்கா? போடு தக்காளி. 2 கீ கொடுத்துட்டானுங்க. டேய் இந்த ஸ்லெண்டர் எங்கே செம்மையாக அடிக்குதுங்க இது. எப்பா, 2 வாட்டி தான் சும்மா திரும்பினா அதுக்கே இப்படி அடிக்குது. இதுக்கு மேலே நமக்கு இங்கே வேலை இல்லை. என்னடா வேலை இல்லைன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இங்கே போவோன்னா நம்ம டீசெண்டாக ஸ்டெப்ஸ் இருக்கிற இடத்துக்கு ஓட வேண்டியது தான். அங்கே ஒரு இடம் இதே மாதிரி தான். அங்கே 2 கீ யூஸ் பண்ணால் நமக்கு ஸ்பெஷல் கீ தேவைப்படும். அதனால் ஸ்பெஷல் கீ எடுக்கலாம். அதனால் சீக்கிரம் நம்ம அந்த இடத்துக்கு போவோம். நான் போன வாட்டி பண்ண மிஸ்டேக் இந்த வாட்டி பண்ண விரும்பல மக்களை. கரெக்டாக நம்ம ஸ்ட்ரைக்காக ஆட போகிறோம். இந்த ரூமில் அவள் தான் இந்த 2 கீ தவிர வேறு எதுவும் தரமாட்டானுங்க. நம்ம ஸ்ட்ரைக்காக ஆடினே இருக்கணும் வேண்டியது தான். இந்த சைடு போனால் அந்த புக் ஷெல்ஃப் வரும். புக் ஷெல்ஃப் ஓகேங்க, கரெக்டாக இருக்குது இப்போதைக்கு நம்ம கேம் பிளே. இப்போ கீழே போனோன்னு வச்சுக்கோங்களேன், இதே மாதிரி 2 ஃப்ளோர் வரும். அங்கே போனால் நமக்கு ப்ளூ கலரில் ஸ்பெஷல் கீ தருவாங்க. அதை மட்டும் ஸ்ட்ரைக்காக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பசில்ஸ் தான் சால்வ் பண்ண வேண்டியது தான். ஓகே, என்னடா இவன் பக்காவாக பேசுகிறான்னு பார்த்தீங்கன்னா, நானே ஏதோ ஃப்ளோவில் பேசினுக்கிறேன், என்னன்னு தெரில. சரி ஓகே, சீக்கிரம் போட தம்பி, டைம் ஆகுது. சரி ஓகே, அதே புக் ஷெல்ஃபு வந்துருச்சு. சரி ஓகே, நம்ம இந்த 2 டோர் தாங்க ஓப்பன் பண்ணோம். இதுக்கு கீ யூஸ் பண்ணோம். இதுக்கு தான் நினைக்கிறேன். ஆமாங்க, கீ யூஸ் பண்ணியாச்சு. இப்போ இங்கேயும் ஒரு கீ யூஸ் பண்ணோம். நீங்கள் கீ யூஸ் பண்ணால் நமக்கு ஸ்பெஷல் கீ தருவானுங்க. ஓகே, யூஸ் பண்ணிட்டோம். டே இப்போன்னு பார்த்து ஃபோன் வேறு அங்கே ஆகுதுங்க. முடியலடா எப்பா. ஐயோ, ஃபோனு செம்மையாக அங்கே ஆகுது. ஓகேங்க, இதில் இருக்கிற மாதிரியே இருக்குங்க. கிராணிலையும் இதே மாதிரி தான் இந்த ஏஞ்சலினாவை கட்டி வச்சுருப்பானுங்க. இதுலேயும் இதே தான் கட்டி வச்சுருக்கானுங்க. இந்த கிளவி வேறு, இந்த போண்டாவாய் வேறு பாருங்களேன், அவங்க அம்மாவை கட்டி வச்சுட்டு இது என்னை பயமுறுத்துதான். என்னடா லாஜிக்கு? இது அம்மா கிராணியா இல்லை யாருன்னு தெரிலங்க. ஒருவேளை கிராணியோட அம்மா தான் ஏஞ்சலினாவா? என்ன கதையோதோ ஒன்றும் புரியல. நம்ம இந்த சைடு தான் போனோம். இந்த சைடு போனால் வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு ப்ளூ ரூம் வரும்.
இங்கே தான் இங்கே பக்கத்தில் இருக்கு. ஆனால் எங்கே இருக்குன்னு தான் தெரில. இது என்ட்ரன்ஸ் ரூமில். ஐயோ இவனை வர பார்த்துட்டா இவனையும் அச்சு போட்டுருவோம். போடு போடு போடு. அவள் தான் ஸ்ட்ரைக்கு போடு போடு. இன்னும் ஒரு அடி தான் போடு. அப்படியே நிற்கிறான் பார்த்தீங்களா? என்ன ஆகிட்டுடா சாமி, முடியல. சரி ஓடுறா தம்பி. ஐயோ இது பாருங்களா, புருஷன் அடிச்சதுனால பொண்டாட்டி வர மாதிரி வருது. சரி ஓகே, நம்ம ஸ்ட்ரைட் போனால் அந்த ப்ளூ இடம் வந்துடும் நினைக்கிறேன். ஓகேங்க, ஸ்ட்ரைக்கு. இங்கே தான் நமக்கு வந்து அந்த பஸ்ஸில் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இங்கே தான் கொடுப்பாங்க அந்த பஸ்ஸில். என்னது புக் ஷெல்ஃபு. புக் ஷெல்ஃபா? ஐயோ டே போண்டா வை. ஐயோ அம்மா, ஒரு செகண்ட் கை விட்டதுனால எப்படி ஆடுது பாருங்களேன். கொஞ்சம் கூட விடவே மாட்டானுங்க. புக் ஷெல்ஃப் இந்த இடம் இல்லைங்க, அதனால நம்ம ஸ்ட்ரைக்காக இந்த சைடு போக வேண்டியது தான். சீக்கிரம்டா தம்பி சீக்கிரம்டா. நான் ஏன்டா விடாமல் மூச்சு விடாமல் பேசினுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும், போரே அடிக்கக்கூடாது. அதனால தான் உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கிறது தான் என் வேலையை. சரி ஓகே, சீக்கிரம் போடா. இன்னும் ஒரு 2-3 நாள் தான் வீடியோ விட முடியும். அதுக்கு மேலே வீடியோ விட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடியோ லாஸ்ட்டாக நம்ம வீடியோ விடும் போது அப்போ சொல்கிறேன். சரி ஓகே, இப்போ நம்ம போகலாம். சீக்கிரம்டா தம்பி. எனக்கு தெரிஞ்சு மேலே போகணுமா கீழே போகணுமா தெரியல. கீழே ஒரு தடவை போய் பார்த்துக்கலாம். அந்த நண்டில் வந்து விடக்கூடாதுங்க. அப்படியே டப்புன்னு அச்சு முடிச்சுட்டு அது போயிட்டே இருக்க வேண்டியது தான். இங்கே ஒரு தடவை இருக்கான்னு பார்த்துக்கணும். இல்லை மேப்பில் பார்க்கணும். இங்கே இல்லைங்க, அப்போனா நம்ம மேலே தான் போனோம். சரி ஓகே, அப்போனா 3rd floor தான் ஒன்று நினைக்கிறேன். சரி ஓகே, சீக்கிரம் போட தம்பி சீக்கிரம் போடா. எப்பா டே இந்த கேமை முடிக்கணுங்க. அதனால தான் நான் முயற்சியோடு வரேன். டேய் இந்த ஸ்லெண்டினா வர ரொம்ப பயமுறுத்துதுன்னு நினச்சி காண்பி வந்தேன். சரி ஓகேங்க. இவங்கிறா பார்த்தீங்களா, எத்தனை வாட்டர் ஒன்று அடிக்கிறது. டேய் தம்பி, எனக்கு ஒரு மரியாதை தரம் போயின்னுக்கிற பார்த்தியா? அங்கே இருக்கிறடா நீ. போடு. என்னையும் அடிக்கிற. போன வாட்டி எப்படி அடிச்சான்? நம்ம கரெக்டாக அடிச்சிட்டோம். கரெக்டாக அடிச்சா 2 அடியில் போயிடும். ஓகே தான். இங்கே தான் புக் ஷெல்ஃபு. எனக்கு ஓப்பன் த டோர். இங்கே வந்து குரோபார் தருவானுங்க. அது எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். அப்படி நேற்று வீடியோ பார்க்கல நான் சொல்கிறேன். ஓகேங்க. இங்கே ஒன்றும் இல்லை. டே இது பார்த்தீங்களா, புருஷன் வச்சனால பொண்டாட்டி வருதாமா. நீங்கள் 2 பேரும் ஒன்றா வந்தாலும் நான் தாங்கிடுவேன். அந்தளவுக்கு இப்போ நம்ம சும்மா வெறியோடு ஆடினுக்கிறோம். எப்படியாவது இந்த கேமை முடிக்கணும், அதுக்காக தான். சரி ஓகே, எறா தம்பி இங்கே ஒரு குரோபாரு எத்தியாடா. டே எவ்வளோ நேரம்டா தம்பி, ரொம்ப டைம் ஆகுறடா. ஓகேங்க, எடுத்துட்டான். டே தம்பி, எப்போ பின்னாடி வந்து வச்சிட்டாங்க. எனக்கு வர சவுண்டே கேட்கல. நான் அந்த சவுண்ட் இல்லாமல் ஆடினுக்கிறேன். அதனால் நம்ம இங்கேயே சுற்ற விட்ருவோம். ஐயோ போண்டாவை வேறு சேர்ந்து அடிக்குதுங்க. ஐயோ நம்ம வேறு ஸ்க்ரீன் ஃபுல்லாக ரெட் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு இந்த ஸ்க்ரீனில் ரத்தம் மறையிற வரைக்கும் ஓடினே இருக்க வேண்டியது தான். ஓகேங்க, இப்போதைக்கு கிட்டத்தட்ட மறந்துச்சு. இப்போ வாடா தம்பி, வாடா டேய், வாடா அப்பா போண்டாவை வந்து அவனை முடிச்சு விட்டுருச்சுங்க. சரி ஓகே ஃப்ரெண்டு, நான் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து திரும்பி ஆடிட்டேன். பண்ணுறது வேறு வழி என்னங்க, பண்ணி ஆடி தான் ஆகணும். ஓகே, இப்போ வந்து அடுத்த க்ளூ என்னென்னா செல்லாரு. என்னடா செல்லாருன்னு நீங்கள் குழப்பலாம். நீங்கள் குழப்ப வேணாம். என் வீடியோ பார்க்குற வரைக்கும் நீங்களாம் குழப்பவே வேணாம். எங்கடா பொண்ணு நான் சொல்கிறேன், நம்ம இப்போ ஸ்டார்டிங்கில் வந்தோம் தெரியுமா மக்களே, அந்த இடத்துக்கு தான் போகணும். அப்புறம் இல்லாமல் உங்களுக்கு அந்த நண்டோட இது இப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு மோசமானதுன்னு. அதனால தான் இது வரைக்கும் அவனை பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி தான் இருக்குது. இது வரைக்கும் ஸ்லெண்டர் மாதிரி தான் கையில் வந்துனப்போ அடிச்சுன்னு இருந்தேன். ஓடு என்னையும் அடிக்கிற ஓடு. இந்த பக்கமே வரக்கூடாது நீ. மொத்தம் 2 சிலிண்டர், இது 2 வண்டு இருக்குங்க. இப்போதைக்கு 1 அடிச்சிட்டோம். 1 எப்போ வரப்போதோ தெரில. சரி ஓகே, இப்போதைக்கு இது தொல்லை இல்லை. மேலே தான் என்ட்ரன்ஸே இருக்குது. சே, நான் பாருங்களா தப்பாக போயின்னுக்கிறேன். மேலே தான் என்ட்ரன்ஸு. அதனால நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ மேலே போயிடுவோம். சீக்கிரப்பட்டு தம்பி. இப்போதைக்கு 1 நண்டு அடிச்சிட்டோம். டே இது வேறு. இப்போதைக்கு இதுவும் வராது. சிலிண்டரு வந்தாலும் ஈஸி தான், அவனை அடிச்சிடலாம். ஆனால் இப்போ இன்னும் 1 நண்டு எங்கன்னு தெரில. இதோ வராமல் பாருங்களேன். போடு, இன்னும் ஒரு அடி தான். இன்னும் ஒரு அடி. போடு. அந்த காலி வர. சரி ஓகே, சீக்கிரம் போக வேண்டியதாங்க மக்களே. அங்கே தான் இருக்குது என்ட்ரன்ஸு. நம்ம டப்புன்னு நான் முன்னாடியே பார்த்துட்டேன். போய் இந்த செல்லார் இடத்துக்கு போனோம். சீக்கிரம் நான் தம்பி. முன்னாடிலாம் அங்கே இந்த என்ட்ரன்ஸை தேடுறதுக்கே எனக்கு நாக்கு தள்ளிடுச்சு. இப்போ லைட்டாக பழகிடுச்சு. என்னடாண்ணா அது லைட்டாக பழகிடுச்சு ஓரளவுக்கு. இந்த இடம் என்னடானா ஒரு வெயிட்டு பொருள் வைக்கணுங்க, அது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சீக்கிரம் போவோம். இப்போ போய்கினே இருக்குது இடம். எம்மாடியோ போகுது போய்கினே இருக்குது. சரி ஓகே, இந்த சைடு. ஆகா, என்ன அழகாக இருக்குங்க இந்த பியானோ. நண்டுங்க. வா. அவ்வளோதான். இப்போதைக்கு இங்கே வந்து ஒரு நண்டு வந்தது, அதை முடிச்சிட்டேன். இப்போதைக்கு வேறு தான் வந்தாலும் முடிப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு நான் வெறியில் ஆடினுக்கிறேன். எப்படா இந்த கேமே முடிப்பேன்னு அந்தளவுக்கு ரொம்ப ஆக்ரோஷமாக ஆடினுக்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட், இப்போதைக்கு என்னடா இது. ஓகேங்க, இது வெளியே போராடமா. ஐயோ என்ட்ரன்ஸே மறந்து போயிட்டேனே.
என்ட்ரன்ஸ் எங்கடா இருக்குது? என்னை விட்டுருங்கடா என்ட்ரன்ஸு. டே தம்பி, என்ட்ரன்ஸ் எங்கடா இருக்குது? என்னங்க நான் எங்கேயோ வந்துட்டேங்க. இந்த என்ட்ரன்ஸ் தான் இன்னமும் நான் கற்றுக்கல. எல்லாமே ஆட தெரியும், அந்த என்ட்ரன்ஸ் தாங்க என்னை தேட விடுது. எங்கடா இருக்குது என்ட்ரன்ஸு? டே ப்ளீஸ்ரா என்ட்ரன்ஸ் வழியா விட்டுருங்கடா, எனக்கு டைம் ஆகுதுடா தம்பி, ப்ளீஸ்ரா. என்னங்க இது என்ட்ரன்ஸ் வர மாதிரி இல்லை இப்போதைக்கு. இது எத்தனாவது ஃப்ளோருன்னு தெரில. சீக்கிரம் தம்பி, என்னங்க இது என்ட்ரன்ஸ் வந்த பாடு இல்லையே. சரி ஓகே, நம்ம சீக்கிரம் இப்படியே தேட வேண்டியதுதான். இந்த சைடு தான் எங்கேயாவது இருக்கோம். நம்ம ரைட்டே எடுத்துப்போம். ஓகே பக்காங்க, என்ட்ரன்ஸுக்கிட்ட வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம செல்லர் இடத்துக்கு தான் போனோம். ஓகே, ஏதாவது ஒரு க்ளூ வச்சுக்கணுங்க. இதுக்கு என்னன்னு தெரில, ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த என்ட்ரன்ஸுக்கு போகிறதுக்கு. அதனால் க்ளூ வச்சுக்கலாம். மேப்பை பார்ப்போம். இங்கே இருக்குங்க செல்லாரு, அவனுங்களே போடுறானுங்க. சரி ஓகே, இப்போது இது அடுத்த க்ளூ பியானோ இடத்துக்கு போகணும். எப்பா ஐயோ ஃபோன் வேறு வாங்க ஆகுதுங்க. ஓகே இப்போதைக்கு சரியாயிடுச்சு. பியானோ இடத்துக்கு போனோம். சீக்கிரம் போட தம்பி. பியானோ டே இது வேறு ரொம்ப படுத்துதுங்க இந்த ஸ்லெண்டினா. சரி ஓகே, சீக்கிரம் போட பியானோ. டே என்னடா இது? ஓகேங்க, பியானோ இடத்துக்கு போனோம். வாட தம்பி வாடா. நானே வாண்டடாக போய் என்னடா இவன் அடி வாங்குறான்னு பார்க்குறேன். என்ன இவன் கண்டுக்கவே இல்லைண்ணே. டே தம்பி, ஐயோ ஃபோன் வேறு இப்போன்னு பார்த்து தாங்காவுதே. டேய் எப்போ சரியாயிடுச்சுங்க. எங்கங்க அவன்? இந்த இடம் தாங்க. இப்படி இருந்தால் இதுதான் என்ட்ரன்ஸு, கரெக்டாக பார்த்துக்கணும். சரி இப்போ வந்து பியானோ இடத்துக்கு போவோம். பியானோ எங்கே இருக்குது? பியானோ போனால் இங்கே இல்லைங்க. அப்போ நம்ம மேலே ஏதாவது ஒரு ஃப்ளோருக்கு தான் போனோம். சீக்கிரம் படு தம்பி. அந்த சிலிண்டர் அடிச்சுருந்தா நல்லா இருந்திருக்குங்க. ஏன்னா அப்புறம் திடீர்னு ஒன்றா சேர்ந்து வந்துட்டானுங்கன்னா நமக்கு தான் கஷ்டம். இதோ இவன் வரான் பாருங்களேன், இவனை போடு தக்காளி. அவள் தான், இன்னும் ஒன்று தான். பார்த்தீங்களா இவன் பின்னாடி அடிக்கிறான், திருட்டு ராஸ்கல். போடு, வாங்க இன்னும் ஒரு அடி தான். வாங்க இன்னும் இது வரல. அது யார்? நினச்சேன் என்னடா வரலன்னு. அப்படியே வாயு கிட்ட வச்சு லிப்லாம் கடிக்கிற மாதிரி வந்தங்க. இதை இன்னும் தைரியம் இருக்கும் இதுக்கு. அதோட பான் பராக்கு வாயை என்கிட்ட காட்டுது. என்கிட்டலாம் காட்டாதம்மா அம்மா. இங்கே மேப்பில் காட்டும் பியானோ. ஓகே ஸ்ட்ரைக்கு மேப்பில் காமிச்சிச்சு. என்னடா எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்குது, எப்படா நான் என்ட்ரன்ஸை தேடுவேன்? அப்போ ஃபஸ்ட்டு கீழே தாங்க என்ட்ரன்ஸ் இருக்குது. ஓகே ஸ்ட்ரைக்கு பார்த்தாச்சு. பியானோ எங்கடா இருக்குது? நான் எங்கே இருக்கிறேன்? நான் எங்கே இருக்கிறேன்டா? நான் தெருக்கோடியில் இருக்கிறேன், அது பல கோடியில் இருக்குங்க. எப்படா நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க இந்த கேமை? ஓகேங்க, இப்போதைக்கு நம்ம பியானோ இடத்துக்கு போய் போட்டோன்னா என்ன கிடைக்குதுன்றதை பார்க்கலாம். சரி சீக்கிரப்பட தம்பி, சீக்கிரப்பட. எப்பா எவ்வளோ நேரம்? சீக்கிரப்பட. ஓகே, இந்த ஸ்வாடே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இவனுங்களை அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். வாங்க, அவ்வளோதான், இன்னும் ஒரு அடி தான். வாங்க, அந்த பயம் இருக்கணும் யாருக்கிட்ட. எப்பா முடியலைங்க இதுங்க தொல்லை. சரி ஓகே, இப்போ வந்து AHCAEF கரெக்டாக போட்டோன்னா இது கட்சின்னு என்ன ரஜ. இந்த கட்டைங்க அங்கே வைக்கணுமே, அந்த கட்டை. சரி ஓகே, போய் வச்சிடலாம். ஓகேங்க. ஐயோ எனக்கு இந்த எல்லா கேம்லேயும் ஸ்லெண்டு நான் பிடிக்கும், ஆனால் இந்த ஒரு கேமில் பிடிக்கவே இல்லை. வேணும்ட்டே நம்ம தோகை ரொம்ப ரத்தம் இருக்கும்போது பார்த்தீங்களா, நான் இத்தனைக்கு அந்த 2 பேரும் அடிச்சிட்டேன். இந்த ஸ்லெண்டு நான் வேணும்ட்டே வந்து இந்த கேமே இப்படி ஆக்கி விட்டுருச்சு. அதனால தான் இப்போ ஃபஸ்ட்லேருந்து ஆடுற மாதிரி நிலமை. சரி ஓகே, இது நாடோரு இது நாங்கள் மேலே போகணுமா? ஆமாங்க, இது மேலே ஏதோ ஒன்று வைக்கணுங்க, வெயிட்டு. ஐயோ அந்த வெயிட் எப்படி வைக்கணுன்றதை மறந்தே போயிட்டேன். இதோங்க ஏதோ ஒன்று வைக்கணும் வெயிட்டு. ஐயோ அது எப்படியோ வைக்கணும். சரி நான் அதை போய் யூடியூப்பில் பார்த்துட்டு மட்டும் வந்துடுறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட், இப்போதைக்கு நான் பார்த்துட்டேன். பாண்டாவை இப்போ உன்னெல்லாம் பார்த்து நான் பயப்படவே மாட்டேன். சரி ஓகே ஃப்ரெண்ட், இப்போ வந்து சென்சிட்டிவிட்டி லைட்டாக குறைச்சிப்போம், ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. சரி ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணணுன்னா புரிஞ்சிச்சு. இப்போ அந்த கட்டை வைக்கணும்ல வெயிட்டுக்கு, அதுக்கு என்ன பண்ணணுன்னா செஸ்ட்டுக்குன்னு ஒன்று தேவை. இங்கே வந்து ஒரு பசில் மாதிரி இருக்கும், இதை பண்ணணுமா, இதை நகர்த்தணும். என்னடா இது நகர மாட்டேங்குது? இது இப்படி நகர்த்தினா கீழே தருவானுங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா, யூ ஃபவுண்ட் செஸ்ட்டுக்கு. இது எங்கடா தேவைன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மேலே இந்த கத்தி எடுக்கும்போது ஒரு இடம் பக்கத்தில் ஒரு டப்பா இருந்தது, குட்டி டப்பா, அந்த இடம் தான். இதுக்கு மேலே இது இதுக்கிட்ட பைப்பரெல்லாம் நான் கிடையாது. சரி ஓகே, இதுவே ஒரு போண்டாவை, இதை பார்த்து நான் பயப்படணுமா? அவன் வந்து ஒரு சொட்டை தலையான், அவனும் நம்ம சொட்டை மாதிரி தான் சொட்டை. இந்தான்னு தெரிலங்க, இந்த கிராணியில் இருக்கிற எல்லா குடும்பமே சொட்டையாக தான் இருக்குது, நம்பவே முடியல. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம மேலே போய்கிட்டே இருக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து அந்த வெயிட்டான ஒரு பொருளை தருவானுங்க. சரி ஓகே, சீக்கிரப்பட தம்பி, சீக்கிரப்படா. அவள் தான் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் இருக்குங்க. இவனே போட்டுருவான்.
இவர் சரி வாங்க இவர் போட்டோம் ஆனால் எதுக்கு வாண்டடாக நம்மளே போய் அடி வாங்கிங்கண்ணே. இந்த மாதிரி தான் நான் ஒரு தடவை அவுட் ஆனேன். அதனால் நம்ம மேலே போய் நம்ம ஒர்க்கை பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு அவன் வரமாட்டான். நம்ம மேலே போய் சீக்கிரம் போய் அந்த வெயிட்டு பொருள் எடுத்துரும். சீக்கிரம் தம்பி சீக்கிரம் எப்பா தோங்க இங்கே தாங்க இருக்கு அந்த செஸ்ட்டுக்கு இங்கே யூஸ் பண்ணோம் பண்ணுறோம். ஓகேங்க நமக்கு வந்து அந்த வெயிட்டான ஒரு பொருளை கொடுத்துட்டானுங்க. நம்ம வந்து இப்போ கீழே போய் அந்த இடத்துல போய் வைக்கணும். அது வேறு இடம் இங்கே இருக்குன்னு வேறு தெரியலையே. நான் லைட்டாக மறந்துட்டேங்க. ஐயோ தம்பி இவ்வளோ தூரம் வந்துட்டேன். கிட்டத்தட்ட கேமே நம்ம பாதி முடிக்க போகிறோம். சீக்கிரம் பண்ண தம்பி. சரி ஓகேங்க இப்படி தான் நினைக்கிறேன். இப்படி தான் வந்தோம். ஆமாம் இங்கே ஏதோ ஒரு வழியில் போனோம். என்ன வழி அது? அந்த அந்த கல் பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த சைடு தான் போனோம். சீக்கிரப்பட தம்பி. ஓகே என்ட்ரன்ஸ் வந்து கீழே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க கீழே இருக்குது. ஏன்டா இதே சொல்கிறேன்னா உங்களுக்கு நான் சொல்லும் போது லாஸ்ட்டில் புரியும். சரி ஓகே சீக்கிரம் தம்பி மேலே போட இது சாத்தலாம் முடியாதாடா. ஏன் சாத்த சொல்கிறேன்னா திடீர்னு அவனுங்க சேர்ந்து வந்துட்டானுங்கன்னா அதுக்கு தான். சரி ஓகே இங்கே தான் வைக்கணும் மக்களே. ஓகே சீக்கிரம் தம்பி. ஓகே வைடா வைடா. ஓகேங்க வச்சாச்சு. இது மட்டும் வைக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம போயிட்டா கூட நம்ம இது பண்ண முடியாது. அதனால திரும்பி வெளியே வர முடியாது. இப்போ வந்து சவுண்டை நான் லைட்டாக ஏற்றிக்கிறேன். ஏன்டா ஏற்றிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா இங்கே இப்போ வந்து ஒரு பசில் மாதிரி சூப்பராக இருக்குங்க. கேமோட கிட்டத்தட்ட ஃபைனலுக்கு வந்தாச்சு. ஃபைனல் தான். ஆமாம் இதுதான் ஃபைனலோட ஃபைனலு. இந்த புக்கை ஓப்பன் பண்ணோம். அவ்வளோதாங்க. இது வந்து ரெட் கலரில் இருக்குது ஸ்லெண்டினா ஓடுது. க்ரீன் கலர் நம்ம ஓடுது. இப்போ வந்து நம்ம ஒரு கண் வச்சுக்கணுமா ஹெல்த் பார்லையே. சரி ஓகே இப்போ திடீர்னு நிறைய வந்துனே இருக்குங்க. இந்த ஸ்லெண்டினா பார்த்துட்டு தப்புன்னு குஞ்சிக்கணும். ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா அது முகம் இங்கே வந்து இந்த புக்கில் பதியணும். அதுக்காக தான் இதை பார்த்தீங்களா லைட்டாக தெரிதா. அதுக்காக தான் நம்ம இப்போ ஹெல்த் பார் குறைஞ்சிச்சு. அதனால் நம்ம கொஞ்சம் ஹெல்த் பார் ஏறினதுக்கப்புறம் திரும்புவோம். அப்போ தான் நமக்கும் நல்லது. தோங்க ஸ்லெண்டினா ஐயோ குறைக்கலைங்க அப்பா. அம்மா இப்போ பார்த்தீங்களா இப்போ ரொம்ப டார்க்காக தெரியுது. இப்போ போண்டா வாய் அப்படியே தெரியுது ஃபுல்லாக. இப்போ ஹெல்த் பார்க்கு ஃபுல்லாக இதுவாகிட்டோம். ஓகே இப்போ திருப்போம். இப்போ எங்கங்க இது என்னடா இது ஃபுல்லாக வெள்ளையாக இருக்குடே தம்பி எங்கடா? ஓகேங்க இன்னும் கொஞ்சம் இந்த தம்பி கொஞ்சம் தான் வெயிட் பண்ணுவோம். எனக்கு பயமாக இருக்குது. திடீர்னு அவுட் ஆகிட்டோன்னா அவள் தான் நமக்கு அதே இவ்வளோ தூரம் வந்ததே வேஸ்ட்டாக போயிடும். சீக்கிரம் தம்பி. அப்பா லைட்டாக ஏறுதுங்க. இன்னும் கொஞ்சம் தான் ஒரு அடி வச்சா போதும். கொஞ்சம் அவள் தான் இன்னும் கொஞ்சம் தான் சீக்கிரம் தம்பி. ஓகேங்க இப்போ திரும்ப அவள் தான் முடிஞ்சிச்சு. லிட்டில் மோர் இன்னும் கொஞ்சம் அவள் தான் முடிஞ்சிச்சுங்க. அப்பா புக்கில் இது பண்ணியாச்சே. இது முகத்தை போட்டோம் எப்படியோ. ஓகே க்ளோஸ் பண்ணுறோம். ஐயோ ஏதோ அடிக்குதுங்க. சரி ஓகே என்னடா இது ஏதோ கட்சின் மாதிரி இருக்கு. என்ன இது என்ன கீ? என்ட்ரன்ஸ் கீங்க. அந்த கீழே ஒரு டோர் ஓப்பன் பண்ணோம். இப்போ வந்து வீடு அதிர ஆரம்பிச்சிடும். நம்ம எவ்வளோ சீக்கிரம் போனோமோ சீக்கிரம் ஓடினோம். ஐயோ இப்போ வர அந்த இது வருங்க 2 எக்ஸிட் டோரா. எனக்கே எக்ஸிட் டோர் எங்கே இருக்குன்னு தெரியாதுடா. டே என்னடா என்னங்க மேப் வரும் இல்லை எப்படிங்க நான் போவேன்? இல்லை எனக்கு புரியல. மேப்பே தரல எப்படிடா நான் போவேன்? படுப்பாவீங்களா? ஐயோ இது வரும் என்னங்க இவ்வளோ பெருசாக இருக்குது வாய். ஐயோ சீக்கிரம் போடு தம்பி. ஐயோ அங்கே எப்படியாவது எட்ஜிட்டு ஒரு போயிட்டாலும் போதுங்க. எனக்கு வேறு பயமாக இருக்குங்க. ஐயோ எப்பா எந்த சைடு போகிறதுனோ தெரியலையே. ஏதாவது ஒரு அம்மா இவங்க பயமாக இருக்குங்க லைட்டாக. தம்பி என்னை எட்ஜிட்டு வரைக்கும் மட்டும் விட்டுருங்கடா போதுண்டா. அதுக்கப்புறம் இந்த கேமை என்றைக்குமே ஆட மாட்டேன். என்னங்க இது? சீட்டிங்கடா டேய். எப்பா ஓடுற அவள் தான் கிட்ட வந்துச்சு. சீட்டிங்கடா ரொம்ப சீட்டிங்கடா இதெல்லாம். ரொம்ப சீட்டிங். சீக்கிரப்பட தம்பி சீக்கிரப்பட. அவள் கிட்ட வந்துச்சு. போட அவள் தான். இது என்ன இடம்? ஐயோ இது என்ன இடம் தெரியலையே. டே தம்பி ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? எந்த சைடா போனோம்? ஐயோ இது முகம் வருதுங்க. சரி ஓகே இந்த சைடு போய்டுவோம். இல்லைன்னா நம்மளை முழிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு 3 பின்னாடி வருது. ஆனால் ரொம்ப சீட்டிங்க. இது என்னோட ஒரு அவள் தான் என்ட்ரன்ஸ். போடு தக்காளி. ஐயோ தக்காளி. ஓகே ஐயோ திருப்பியுமா? ஓகேங்க நல்ல வேலை நமக்கு சான்ஸ் இதெல்லாம் முடியல. வர்ற தம்பி இது வாட்டி கரெக்டாக ஓடினோம். சீக்கிரப்பட. அவள் தான் கொஞ்சம் தான் அவள் தான் கீழே போ. ஃபஸ்ட்டு நம்ம எப்படி போனோம் அந்த தக்காளி மூஞ்சி இந்த சைடு வரும். அதனால் இந்த சைடு போனோம். ஓடுறா தக்காளி மூஞ்சி எப்படி வரும்? இப்படி தான். ஓகே சீக்கிரப்பட. அவனுக்கு வேறு திரும்பி வருவானுங்க. நம்ம அதெல்லாம் பார்த்துக்கணும். எப்படியாவது ஓடினோம். நல்ல வேலைங்க அவுட்டான்னு ஒரு செகண்டே பயந்தே போயிட்டேன். இந்த சைடு தக்காளி மூஞ்சி வரும். அதனால் நம்ம இப்படி ஓடினோம். இப்போ தான் இந்த ஸ்லெண்டர்மேன் வருவான். எவ்வளோ தைரியம் இருக்கும் திருட்டு பசங்க பின்னாடி வரானுங்க. வாடா உனக்கெல்லாம் பயப்படுறோம் நான் இல்லைடா வர்றா. ஓகேங்க இப்போ வந்து ஸ்ட்ரைக்காக நம்ம இப்படி போக வேண்டியது தான். சீக்கிரப்பட. அவள் தான் இன்னும் கொஞ்சம் தான் அவள் தான் கிட்ட வந்துச்சு. வேணும்ட்டே பின்னாடி வரானுங்க மொத்த பேரும். ஐயோ இது வேறு பார்த்துருச்சான்னு வேறு தெரியலையே.
இல்லைங்க நம்மளை பார்க்கல. சரி ஓகே. ஐயோ பார்த்துருச்சா ஏங்க, நான் போகிற வழிக்கு இதுவும் வருதுங்க. இதனால கொடுமையே. டே தம்பி, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? நம்ம இந்த சைட் தான் போனோம். சீக்கிரம் படா. ஐயோ சீக்கிரம் போனோங்க, இல்லைன்னா நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து போனோம். சீக்கிரம் படா. அவள்தான் இன்னும் கொஞ்சம் தான். போடா. அவள்தான் ஸ்ட்ரைக்கு. அவள்தான் முடிச்சிட்டு. போட தம்பி. அந்த முகம் இப்போ நாங்கள் வெளியே தருது. அப்பா இப்படியே முடிச்சிட்டோங்க. மேப்பே இல்லாமல் பெரிய விஷயம். என்னடா இது? என்னங்க இது எரியிற மாதிரி காட்டுறாங்க. இந்த புக்கு ஏதோ சாம்பலா இல்லைங்க, இந்த புக்கில் இந்த ஏதோ புகை வர மாதிரி காட்டுறாங்க. உங்களுக்கு இது ஃபுல் மர்மம் எதாவது தெரியணும், இந்த ஃபேமிலியே உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து புட்டு வீடியோன்னு மட்டும் போடுங்க. நானே இப்போ ஃபுல் வீடியோ ஃபேமிலி வீடியோன்னு போடுங்க, நான் வந்து வீடியோ போடுவேன். அப்படி இல்லைனா வேணாம். சரி ஓகே. என்னங்க இது? சரி ஓகே, ஏதோ எரியிற மாதிரி காட்டுறானுங்க. ஓகேங்க, இந்த எண்டுன்னு இப்போது போட்டானுங்களே. எப்பா மேப்பே தரல. மேப் வச்சு தான் ஓடலான்னு நான் நினச்சிருந்தேன். மேப்பே தரல. எப்படியோ நம்மளே ஓடிட்டோம். எப்போ டெவலப்பர் யார் சாமி நீ? அப்பா நமக்கு மூச்சு தள்ளி விட்டுருச்சுங்க. நல்ல வேலை லைஃப்லாம் திரும்பி எடுத்துக்கல. கடைசியில் எப்படியோ நம்ம கரெக்டாக போயிட்டோம். சரி ஓகே ஃப்ரெண்ட். என்னடா இதே இன்னும் பிளாக் சீரினே இருக்குது. சீக்கிரம் வாடா. சரி ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் சொன்னனாலே அந்த கேம் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக இருக்கும். லாஸ்ட்டில் தான் நம்ம எதிர்பார்க்காதது. நானே எதிர்பார்க்கல, ஏன்னா இது வரைக்கும் ஃபுல்லாக முடிக்கவே இல்லை. நான் உங்கள்கிட்ட பேசி தான் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக முடிச்சிருக்கேன். நம்ம வந்து கிராணி எஸ்கேப் வந்து ஆட் மோடு இன்னும் கொஞ்சம் நாளில் போட்டுடலாம். நாளைக்கு இல்லை, அடுத்த நாள் போட்டுருவோம். அதுவும் இல்லாமல் வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது நாளைக்கு. என்னடான்னு கேட்டிங்கன்னா, என்னோட பிடிச்ச கேம் நான் உங்களுக்கு நாளைக்கு போடுவேன். சரி ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ பிடிச்ச நம்பருக்கு வீடியோ லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து இடைபெறுவது பாய் ஃப்ரம் VTJTG. பாய். மறக்க வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.